வெல்கம் டு ஜாரா விளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது ஒரு ட்ரிப். நம்ம விளாக் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ட்ரிப் இது. எங்க போறோன்றத வீடியோ பாருங்க, வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல நம்ம 2 அப்பர் செட்டிங்ல சேர்த்துருக்கோம். அப்பர் செட்டிங்ல சேர்த்தப்பா. அப்பரண்டிஸ் APPRE. அதுல ஒரு அப்பர் செட்டி அங்க என்ன பண்ணுது பாருங்க. நம்மளுமே இல்ல சேர்த்தாக்கா அங்க போயிட்டு இங்க ஒரு கேமராமேன் இருக்காங்க. இவங்க வந்து நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கோம். அவங்க என்ன பண்றாங்கன்றத பார்ப்போம். இந்த வீடியோக்கு மட்டும், இந்த ட்ரிப்புக்கு மட்டும் 2 அப்பர் செட்டிங் சேர்த்துருக்கோம். இந்த வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. எப்படி வந்தாலும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. என்னன்றத இந்த வீடியோல வந்து விளிநூர்ல நிக்கிறோம். விளிநூர் பாத்தீங்கன்னா அந்த போர்டு அங்க இருக்கு. இங்க இருந்து எங்களுக்கு 4:10 ட்ரெயின் சொல்லியிருக்காங்க. இங்க இருந்து நாங்க விழுப்புரம் போறோம். விழுப்புரத்துக்கு 4:45 விழுப்புரம் போகுது. அங்க இருந்து எங்களுக்கு 6:30 ட்ரெயின் இருக்கு. எங்க போறோன்றது சஸ்பென்ஸ் தான். நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள நான் அப்பாயிண்ட் பண்ண 2 அப்பர் செட்டிங் என்ன பண்றாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு போறதுக்குள்ள 2 பேரையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு தான் போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், எங்களுக்கு விழுப்புரம் போகிறதுக்கான ட்ரெயின் வந்துருச்சு. இன்னொரு 3/4 மணி நேரத்தில் எங்களுக்கு விழுப்புரம் போயிடும். அங்கே போயிட்டு vlog ஸ்டார்ட் பண்ணுறோம். வெளியூர்லேருந்து ட்ரெயின் ஆகி 10 நிமிஷத்தில் எங்களுக்கு சின்னபாப் சமுத்திரம் வந்துருச்சு. ஆனா இங்க வந்துட்டு 1/4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ட்ரெயின் எடுக்கல. லெவல் கிராசிங்கான்னு பார்த்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. கூகுள் மேப்ல ட்ரை பண்ணி பார்த்தோம், அங்க எந்த ட்ரெயினும் இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. எதுக்காக இங்க ட்ரெயின் நிக்குதுன்னே தெரியல. இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். 2 அப்பர் செட்டிங்க. ஒண்ணு சந்தியா, முதல் தங்கச்சி, பெரிய தங்கச்சி. இன்னொன்னு தாருக்கு, இங்க அது சின்ன தங்கச்சி நர்மதா. இவங்க 2 பேர் தான் வந்து இந்த ட்ரிப்போட அப்பர் செட்டிங்க. சரி, நான் போயிட்டு டிரைவர்கிட்ட கேட்டு வரேன், என்ன எதுக்காக நிக்குது அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்டு வரேன். சரி, ட்ரெயின் டிரைவர் என்ன சொல்றாங்க வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ட்ரெயின் வந்து ஒரு 10 நிமிஷமாவே நிக்குது. எல்லாரும் வெளியே இறங்கி வந்துட்டாங்க. நான் அவங்க கிட்ட ட்ரெயின் டிரைவர்கிட்ட போயிட்டு ட்ரெயின் எப்போ வரும்னு கேட்டு வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன். சும்மா தான் சொன்னேன், போயிட்டு ட்ரெயின் டிரைவர்கிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா போயிட்டு கேட்டே வந்துட்டாரு. ஏறி அவர்கிட்ட நான் என்னன்னு கேட்டு சொல்றேன் சொன்னாரு டிரைவரு. எதுவுமே கிடையாது, பின்னாடி ஒருத்தர் வெள்ள சட்டை போட்டுருப்பாரு, அவர்கிட்ட போய் கேள்வி. நானும் அதான் போயிங்க. இவ்வளவு நேரம் அங்கதான் போயிட்டு வந்தியா? அவர்தான் போய் கேட்டு போறேன், அவர்கிட்ட கேட்க போறேன். அவர்கிட்ட போய் கேட்க போறியா? ஓகே, ரைட்டு. சரி, எனக்கு டவுட். ஃப்ளைட் ஓடுறவங்க பைலட்னு சொல்றான், ட்ரெயின் ஓடுறவங்க தான் சொல்லுவாங்க. என்ன பண்ணுங்க? ட்ரெயின் ஓடுறாங்க ட்ரைலட். இதுனா ட்ரைலட் ஏன்னா அங்க டீல ஸ்டார்ட் ஆகுது. அதனால ட்ரெயின் ஓடுறாங்க ட்ரைலட், ஃப்ளைட் ஓடுறாங்க பைலட். தெரியல, கமெண்ட்ல சொல்லுங்க. விழுப்புரம் வந்தாச்சு. 45 நிமிஷத்தில் வர வேண்டிய ட்ரெயின் எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1/2 hour ஆயிடுச்சு. எங்களுக்கு ட்ரெயின் வந்துருச்சு. 6:30 ஆகுது. எக்ஸாம் ரிசல்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இப்போ எங்களுக்கு பாக்குறதுக்கு எப்படி இருக்கு எக்ஸாம் ரிசல்ட்டா? இப்போ அதுல எவ்வளோ நினச்ச மாதிரி திருச்செந்தூர் வந்து நம்ம கால் வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 5:50 ஆச்சு. வாங்க உள்ளே போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம திருச்செந்தூர் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸு இப்படி தான் இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் ஆட்டோ இருக்கும், ஆட்டோ பிடிச்சி போங்க. நடந்து போனீங்கன்னா ரொம்ப தூரம். முருகான்னு போனீங்கன்னா நடந்து போயிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. போகிற வழியில் நிறையாவே பார்க்கலாம், மயிலாம் நிறையா இருக்கும். முருகா 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 போகிற ஒரு நர்வஸ்லேயே இருக்கும். இங்கேருந்து ஒரு 1/2 hour போகிற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா காலையில் மணி 6 ஆகுது. விழுப்புரத்துலேருந்து ஏறி திருச்செந்தூர் வந்து இறங்கியாச்சு. இங்கேருந்து ஒரு 1/2 hour நடந்து போகணும். ஆட்டோவில் போகலான்னு சொன்னால் இவங்க கேட்கல, நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கேருந்து நடந்து போகிறோம். அங்கே போயிட்டு காமிக்கிறேன்.
வழியா திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள வந்தாச்சு. பாத்தீங்கன்னா வெல்கம் பண்ற மாதிரியே மயில் கத்துது இங்க இருந்து எங்கேயோ. இப்போ வந்து நாடி கிணறு, அந்த கிணறை நோக்கி தான் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்க போய் தெரியல, எவ்வளோ பேர் இருக்க போறாங்கன்னு தெரியல. அங்கே போயிட்டு அங்கே இருக்க கிளிப்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். இங்கே தான் இருக்கு, காமிக்கிறேன். இங்க இருந்து நல்லா தெரியுது. சூப்பரா இருக்குல்ல, நல்லா தெரியுது, நல்லா தெரியுதுன்னு சொல்றதுக்கு தான் இந்த அப்பர் செட்டிங் இருக்காங்க. இந்த அப்பர் செட்டிங்களுக்கு வேற வேலை கிடையாது. இது இருக்கு அது இருக்குன்னு சொல்றதுதான் அவங்களோட வேலை. அவங்க மற்றபடி எதுவுமே பேச மாட்டாங்க அவங்க. இன்னைக்கு வந்து ஜாரா விளாக்ஸோட ஓனர் வந்து மொட்டை போட போறாரு. ஃபர்ஸ்ட் டைம் சின்ன பிள்ளையில இருந்து இப்பதான் வந்து மொட்டை போட போறாரு. பார்த்துக்கலாம் வாங்க. சின்ன பிள்ளையில இருந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மொட்டை போட போறாங்க. தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட் 6 பேக் வச்சுட்டு வந்திருப்பாரு ஓனர். முருகா அரோகரா அரோகரா அரோகரா. யாரா அந்த பையன்லாம் நினைக்காதீங்க, நான் தான் முருகருக்காக மொட்டை போட்டேன். அடுத்ததா வந்து நாழிக்கிணறு, அதை நோக்கி தான் இப்போ போறோம். அது முடிச்சுட்டு டேரக்டா பீச் போறோம். பீச் முடிச்சுட்டு நேரா சாமி பார்க்க போறோம். லெட்ஸ் கோ. ஒரு வழியாக நாழிக்கிணறு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நாழிக்கிணறுன்ட்டு கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து ஊற்றலை, அவங்க வந்து ஏதோ பாறையில் பிடிச்சி வச்சு காணை திறந்து விட்டு எடுத்து ஊற்றுறாங்க. இவ்வளோ கூட்டம் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டோம்னு நாங்களும் போயிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் சூரசம்ஹாரம் நடக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதான் இங்கேருந்து செம்மையான வியூ இருக்குது. அங்கே காது, இங்கேருந்து செம்மையான வியூ, கோபுரம் தெரியறது, எல்லாமே பீச்சு, உண்மையிலேயே அற்புதமாக இருக்குது. அப்புறம் வந்து நம்ம நியூஸில் மட்டுமே பார்த்துருப்போம், கடல் உள்ளே வாங்கிருச்சு, நிறைய சிலைலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தாக்கா உண்மையிலே இன்னுமே அப்படியே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கவலைப்படலாம் தெரியுது. அப்புறம் இங்கே இந்த சிலை, மணி 7. இப்போ எத்தனை 7 மணிக்கு எவ்வளோ கூட்டன்றதை பாருங்க பீச்சில். இங்கே நாழிக்கிணறுலாம் போனோம்னா இன்னும் சீக்கிரமாகவே போகணும், இல்லைன்னா கூட்டத்தில் மாட்டிக்க வேண்டியதுதான். நியூஸ்லாம் பார்த்த ஒரே இந்த கடல் உள்ள வாங்கிடுச்சு அதெல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, அது எல்லாமே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நேரில் பார்க்குறோம். இது பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே இது கல் தான், பார்க்கறதுக்கான மண்ணு மாதிரி இருக்கு, ஆனால் ஃபுல்லாகவே கல், ஃபுல்லாகவே கல். உள்ள வரைக்கும் போகலாம் அழகா, ஆனால் என்ன கொஞ்சம் வழுக்கும், பார்த்து ஜாக்கிரதையாக போய்க்கணும். இது ஃபுல்லாகவே பார்த்தா மண்ணு மாதிரி இருக்கும், ஆனால் மண்ணு கிடையாது, எதுவுமே எல்லாமே கல். இங்கே சாமி சிலைலாம் இங்கே இருக்கு, நியூஸில் பார்த்துருப்போம். இந்த சாமி சிலைலாம் இங்கேயே இருக்கு. ப்ளஸ் ஃபுல்லாகவே இங்கே அந்த பவளப்பாறை சொல்லுவாங்கள்ல, அதுதான் கடல் உள்ள வாங்கியிருக்கிறது. கோயில் இருக்கு, கோயிலுக்கு பக்கத்துலேயே அங்கே ஷெட்டு போட்டிருப்பாங்க. அந்த ஷெட்டில் வந்து ஆழிக்கிணறு இருக்கு. நீங்கள் சப்போஸ் அங்கே போயிட்டு பீச்சுக்கு வரதா இருந்தாலும் வரலாம், இல்லை இங்கே குளிச்சுட்டு அங்கே போகிறதா இருந்தாலும் போகலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அங்கே போயிட்டு பீச்சில் குளிச்சுட்டு அப்புறம் அங்கே போனீங்கன்னா நார்மலாக தண்ணி இங்கே குளிச்சிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து அங்கேருந்து அப்படியே ஆப்போசிட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நார்மலாக குளிக்கிறதுக்கு இருக்குது. ஜஸ்ட்டு தண்ணியை மட்டும் தலையில் ஊற்றிட்டு நீங்கள் போக வேண்டியதான். இங்கே உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு அப்படியே போக முடியாது இல்லையா, அதனால் நீங்கள் இங்கே குளிச்சுட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ சாமி பார்க்க தான் நிற்கிறாங்க. எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். நாங்களுமே இப்போ சாமி தான் பார்க்க போகிறோம். மேலே நிற்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டோக்கனு. இப்போ நாங்கள் போகிறது 100 ரூபா டோக்கனு. க்யூவில் வந்து நின்றிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக மோர்லாம் தராங்க, நீங்கள் வாங்கி எவ்வளோ தூரம் வேணால் குடிச்சிக்கலாம், ஆனால் ரெஸ்ட் ரூம் போகாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் அப்போ இருந்த கல்வெட்டுகள், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் பார்க்குறது, பார்த்துக்கோங்க. நாங்கள் க்யூவில் நின்று ஆல்மோஸ்ட் 2 hours ஆச்சு. 100 ரூபா டோக்கன்றதுனால ஓரளவுக்கு சீக்கிரம் போகுது. ஃப்ரீலாம் எப்படின்னு தெரியல. ஒரு வழியாக நாங்கள் சாமி பார்த்து வந்துட்டோம். ஃப்ரீ தரிசனம் போனால் அங்கே பாருங்கள், ஃப்ரீ தரிசனம் போனாங்க எப்படி ரொம்ப லேட் ஆகும். நாங்கள் வந்து
பர் பர்சனுக்கு 100 ருபீஸ்னு போனோம். அதுவே எங்களுக்கு 2 hours ஆச்சு. இதில் போனாக்கா எவ்வளோ ஆகும்னு தெரியல. 2 hours நீங்கள் 100 ருபீஸ் கொடுத்துட்டு 2 ஹவர்ஸில் நீங்கள் போகிறது பெட்டர் தான். போயிட்டு சாமி பார்த்தாச்சு. பார்க்கும்போதே சாமி எப்படி இருந்ததுன்னா யாமே இருக்க பயமே அப்படியே வந்து ஒரு ஸ்மைல். அந்த ஸ்மைலை பார்க்கும்போது நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ற மாதிரியான ஒரு செம்மையான ஸ்மைலு. அழகாக முடிச்சுட்டு வந்தோம்னா எங்களுக்கு பிரசாதம் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு வள்ளிகோகை போகலான்னு பார்த்தோம். வள்ளிகோகை வந்து ஏதோ ஒர்க் நடக்குது, அதனால வந்து வள்ளிகோகை எங்களால் போக முடியல. சில பார்த்தா இந்த இடத்துக்கிட்ட இருக்கு உள்ள வள்ளிகோகை வந்து இந்த இடத்துக்கிட்ட உள்ள இருக்கு. நான் அடுத்த வீடியோ எடுத்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். அது எங்களால் போக முடியல. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கூட்டம்ன்றது. இது எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரீ டோக்கன் தான். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து நீங்கள் 100 ருபீஸ் டோக்கன் உள்ளே போய்க்கலாம். 100 ருபீஸ் போனாலே 2 hours ஆகும். இவங்க இதிலே 12 மணிக்கு வர நிறுத்த போகிறேன்னு சொல்கிறாங்க. 12 மணிக்கு வந்து நடைய சாத்திடுவாங்களா, அதுக்கப்புறம் 4 மணிக்கு தான் திறப்பான்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் லைனில் தான் வெயிட் பண்ணணும். மேக்ஸிமம் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா சீக்கிரமாக போயிட்டு வந்துடுங்க. அடுத்ததாக என்ன கியூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது அன்னதானம் தான். பசி வந்துருச்சு, அன்னதானம் சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். உண்மையிலே அன்னதானம் சாப்பாடு எல்லாமே செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. ராஜு வந்து செம்ம டேஸ்ட்டில் குறைய. ஏய் கை காமிக்குது பத்தியா? என்ன சொல்லு திரும்ப கை காமிங்க 2 பேரும். தெய்வங்களோட நாங்கள் நிறைய பேசணும். அது எங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணிச்சு. ரொம்ப நேரம் பெரிய வீடியோவாக போச்சு. அதை நான் வந்து தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். திருச்செந்தூரோட பழைய ஃபோட்டோ, அப்போ அதாவது அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோலாம் நான் வீடியோவோட கடைசியில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் எல்லாம் ட்ரெண்டில் இருக்க கருணை கடலை கந்தா அந்த வீடியோ கிளிப்லாம் இல்லையான்னு கேட்டால் நாங்கள் போகிறப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போச்சு, அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்த வாட்டி போனாக்கா எல்லாத்தையுமே கண்டிப்பாக எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.